ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டே நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கே இந்த வீடியோவில் ஒட்டக சிவிங்கியெல்லாம் காட்டில் விடுறதுக்காக இந்த பெரிய ட்ரக்கில் ஏற்றி கொண்டு வந்திருக்காங்க. ஒரு ஒட்டக சிவிங்கி ஓடி போயிடுச்சு. பின்னாடி இந்த ரெண்டும் வேகமாக ஓடி வந்ததுனால ஒன்று மேலே ஒன்று மோதி கீழே விழுந்து வேகமாக எந்திரிச்சு போகுது. காட்டை பார்த்தது எல்லாம் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு போல. என்ன வேகத்தில் ஓடுது பாருங்க. அதை ஏற்றிட்டு வரதுக்கே உயரமான ட்ரக்கை தேடி இருப்பாங்க போல. அடுத்ததான் வெளியே விடுறதுக்கு தயாராக இருக்கிறது ஒரு கழுகு தான். கூண்டில் கொண்டு வந்து கரெக்டாக திறந்ததும் மின்னல் வேகத்தில் பறந்து போயிடுச்சு பாருங்க. இந்த கழுகு உயரமான இடங்கள்ல மட்டும்தான் இருக்கும். கண் தட்டுறதுக்குள்ளே பறந்து போயிடுச்சு. எல்லாரும் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்காகவே எல்லாரும் உயரமான இடத்தை தேடி வந்திருக்காங்க பாருங்க. ரெண்டு ரெக்கையும் விரிச்சதுன்னா அவ்வளவுதான். உருவமே பார்க்கறதுக்கு பெருசா இருக்குது. அடுத்தது இங்க இந்த வீடியோல வெளியே விடுறதுக்கு தயாரா இருக்கிறது கரடி தான். காட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இது வீடியோ எடுக்கிறதுக்காக கேமராவோட ஆள் ரெடியா இருந்திருக்காரு. கரடிக்கு இந்த விஷயம் எப்படிதான் தெரிஞ்சதோ கூண்டு திறந்ததும் நேரம் இவரு மேலதான் பாயறதுக்கு வந்திருக்கு பாருங்க. கரடி கிட்ட கடி வாங்கினா காயம் ஆடுறதுக்கே பல மாதங்கள் ஆகும். அடுத்தது இங்க இந்த வீடியோல கூண்டுல தூக்கிட்டு வருது ஒரு பூமா. பூமா ஓடுறது, நீந்துறது, தாவறது, உயரமான மரங்கள்ல ஏறுறதுன்னு சகல வித்தையும் அதுக்கு தெரியும். இங்க ரொம்பவே அமைதியா இருக்குது பாருங்க. திறந்து விட்டாச்சு. கார்ல வந்த மயக்கத்துல அது இன்னும் நல்லாவே தூங்கிட்டு இருக்கு போல. இப்பதான் எட்டி பாக்குது எங்க வந்திருக்கோன்னு. ஆனா எல்லாரும் பாஞ்சு ஓடி போயிரும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா அது மெல்ல மெல்ல மெதுவா தான் போகுது. புது இடமா இருக்கிறதுனால பார்த்து தானே போகணும். அடுத்தது இங்க இந்த வீடியோல ரொம்ப விசித்திரமா நிறைய பறவைகளை கொண்டு வந்திருக்காங்க. ஒரே நேரத்துல எக்கச்சக்கமான பறவைகளை பறக்க விடுறதை தான் பாக்குறோம். இந்த ட்ரக்குக்குள்ள நிறைய கூண்டுகள் இருக்கு. ஒரே நேரத்துல எல்லா கூண்டையும் திறந்து விட முடியாதுன்னு ஒவ்வொரு கூண்டா திறந்து விடுறாங்க. ஒரு கூண்டுலயுமே எக்கச்சக்கமான பறவைகள் இருக்கும் போல. அந்த இடமே பறவை காட்சியா மாறிடுச்சு பாருங்க. இந்த பறவைகளுக்கு வெளியே வந்ததும் அப்படி ஒரு சந்தோஷம். பறக்கிறதுக்கு இடம் இல்லாம கூண்டுக்குள்ளே அடைஞ்சிருந்த பறவைகளுக்கு திடீர்னு இவ்வளோ பெரிய இடத்த காட்டுறா எப்படி இருக்கும் பாருங்க. இப்பதான் மூச்சு விடுற மாதிரி எல்லாம் சுவாசிச்சு பறந்து போகுது. ஒரு இடத்துல இருந்து இது எல்லாத்தையும் பெருக்கி ஒட்டு மொத்தமா கொண்டு வந்து விட்டுருக்காங்க. இதே மாதிரி தான் இங்க இந்த வீடியோல ஆமை குஞ்சுகளை பாக்குறோம். பெரிய ஆமைகள் கடற்கரைக்கு வந்து மணல் தோண்டி எல்லா முட்டைகளையும் இட்டு வச்சுட்டு மறுபடியும் ஆழ்கடலுக்கே போயிடும். முட்டையா இருக்கும் போதே சில விலங்குகள் அதை தோண்டி எடுத்துரும். இந்த ஆமை குஞ்சுகளோட முட்டைகள் எல்லாத்தையும் ரொம்ப பத்திரமா ஒரே இடத்துல வச்சு எல்லாம் பொறிச்சதுக்கு அப்புறம் ஒரு சேர கடற்கரையில கொண்டு விட்டுருக்காங்க. இந்த ஆமை குஞ்சுகள் எல்லாம் மறுபடியும் கடலை பார்த்து வேக வேகமா நீந்தி போய் ஆழ்கடல்ல அதோட தாயை தேடி போகுமா. இதோட பயணம் நீண்ட நெடிய பயணம். இது கடற்கரையை தாண்டி கடலுக்குள்ள போறதுக்குள்ள சில பறவைகள் தூக்கிட்டு போயிடும். கடலுக்குள்ள போனதும் சில மீன்கள் இதை தூக்கிரும். இதையெல்லாம் தாண்டி பாதிக்கு பாதி ஆமைகள் மறுபடியும் அதோட தாய் கிட்ட போய் சேருமா. இந்த குஞ்சுகள் எல்லாம் ஒரே நேரத்துல வரும் அப்படின்னு எதிர்பார்த்து அங்கேயும் ஆமைகள் காத்திருக்கும். அடுத்தது இங்க இந்த வீடியோல வெளியே விடுறதுக்கு தயாரா இருக்கிறது பெரிய ராஜாளி தான். இதுக்காகவே தனி கூண்டுல கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. ரெக்கையை விரிச்சதும் அளந்து பாக்குறதுக்கே 2 பேர் வேணும் போல. அந்த அளவுக்கு பெரிய ரெக்கையா இருக்குது பாருங்க. இதை உயரமான இடங்கள்ல தான் கொண்டு விடணும். அதுக்காகவே மேலே ஏறி வந்திருக்கிறாங்க இந்த மலைப்பகுதியை தேடி. ரொம்ப பயங்கரமா இருக்குல்ல பாக்குறதுக்கே. அதுலயும் அதோட பார்வை மிரட்டலா தான் இருக்குமா. இது இவ்வளவு உயரத்துல இருந்தாலும் தரையில போற சின்ன பூச்சியை கூட கண்டுபிடிச்சிடும். சின்ன அசைவுகளை கூட அவ்வளவு உயரத்துல இருந்து இதால பார்க்க முடியும். கண் பார்வை திறன் அவ்வளவு துல்லியமானது. இதே மாதிரி இங்க இந்த வீடியோல தரைக்கு வந்த ஒரு கடல் ஆமையை மறுபடியும் கடல்ல விடுறதுக்காக படகுல ஏத்தி கொண்டு வரதை தான் பாக்குறோம். ஆள் பாக்குறதுக்கு எவ்வளவு பெருசா இருக்குது பாருங்க. கடலுக்குள்ள வந்து அதை தூக்கி அப்படியே தண்ணிக்குள்ள போட்டாங்க. அதுவும் ஜாலியா தண்ணியில நீந்தி போகுது. இந்த மாதிரி கடல்ல பல ஆச்சரியங்கள் உண்டு. ஒரு ஆமையை தான் நம்ம பாக்குறோம். ஆனா ஆமைகள்ல விதவிதமான ஆமைகள் உண்டு. இந்த கடல் ஆமைகள் 50ல இருந்து 100 வயசு வரைக்கும் வாழுமா. மனுஷனை விட அதிகம் தானே. பொறுமையா அமைதியா இருக்கிறதுனாலே என்னவோ இதோட ஆயுட்காலமும் ரொம்ப அதிகமா இருக்கு. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது ரொம்ப விசித்திரமான காட்சி தான். பட்டாம்பூச்சி ஒரே இடத்துல எல்லாத்தையும் உருவாக்கி இந்த வண்ணத்து பூச்சிகள் எல்லாம் பறக்க விடுறதுக்காக வந்திருக்கிறாங்க பாருங்க. கூண்டு திறந்து விட்டது எல்லாம் சிட்டா பறந்து போயிடுச்சு. இது ரொம்ப புதுவிதமா தான் இருக்கு. பூங்காவில் விடுறதுக்காகவே எல்லாத்தையும் உருவாக்கி இருப்பாங்க போல. கிட்டத்தட்ட எல்லாம் ஒரே வண்ணத்துல தான் இருக்கு. பாக்குறதுக்கே நம்ப முடியாத காட்சி தான். இதே மாதிரி இங்க இந்த வீடியோல ஒரு நீரியான அதோட 3 குட்டிகள் இது எல்லாத்தையும் இந்த ட்ரக்ல ஏத்தி கொண்டு வந்திருக்காங்க. நீரியான தண்ணி இருக்கிற பகுதியில தான் வாழும் அப்படிங்கறதுனால கரெக்டா அந்த கொளக்கரையில கொண்டு இறக்கி விட்டுருக்காங்க. தண்ணியை பார்த்ததும் நீர்யானைகள் எல்லாம் குடுகுடுன்னு வேகமா போகுது பாருங்க. இந்த நீர்யானைகள் தண்ணியில இருக்கும், தரையில இருக்கும். உள்நீச்சல் அடிக்கிற திறமையும் அதுக்கு உண்டு. ஆள் பாக்குறதுக்கு சாதாரணமா இருக்கு. ஆனா அந்த கொளக்கரை கிட்ட யாராவது தேவையில்லாம போனா ரொம்ப கோபக்கார ஆளா மாறிடுமா. அடுத்தது இங்க இந்த வீடியோல பெரிய ராஜாளி பறவையை தான் பாக்குறோம். 2 ரெக்கையும் விரிச்சு இருக்கும் போது நமக்கே கொஞ்சம் மிரட்டலா தான் இருக்கு. எவ்வளவு நீளமான ரெக்கைகள் பாருங்களேன். உயரமான இடத்துலதான் இதையும் கொண்டு விட்டுருக்காங்க. உயரத்தை பார்த்ததும் சல்லுன்னு பறக்கிறதுக்கு ஆசை வந்துடுச்சு போல. மின்னல் வேகத்துல பறந்து போயிடுச்சு. ஆனாலும் யார் நம்மளை கொண்டு விட்டாங்கன்னு இந்த ஆட்கள் எல்லாம் ஒரு நிமிஷம் திரும்பி பார்த்துட்டு தான் போகுது. அடுத்தது இங்க இந்த வீடியோல கொரில்லாவை காட்டுல விடுறதுக்காக தான் வந்திருக்காங்க. கொரில்லாக்கு மரம் தான் தேவைப்படும் அப்படின்னு தெரிஞ்சு கரெக்டா ஒரு மரத்து பக்கத்துல இறக்கி விட்டுருக்காங்க. அதுவும் காட்டுக்கு வந்துட்டோங்கிற சந்தோஷத்துல குடுக்குடுன்னு மரத்துல ஏறி போயிடுச்சு.
எங்கே இந்த வீடியோவில் பெரிய நுழைவாயில் பார்க்குறோம். இதை விட பெருசாக ஒரு ட்ரக் வந்ததுனால இந்த நுழைவாயில் அப்படியே உடஞ்சி போச்சு பாருங்க. இதை விட பெருசாக தான் இன்னும் கட்டணும் போல. ட்ரக் ஓட்டிட்டு போன டிரைவரும் இதை கவனிக்காததுனால சம்பவம் இந்த மாதிரி ஆயிடுச்சு. அடுத்ததான் இந்த கட்டடத்தை இடிக்கிறதுக்கு பயங்கரமாக வேலை பார்க்கணும் அப்படின்னு நினச்சா அந்த வண்டி வந்து ஒரு மோதுறதுக்குள்ள மொத்தமாகவே சுக்குநூறாக நொறுங்கிடுச்சு பாருங்க. ரொம்ப பலகீனமான கட்டிடமாக இருந்திருக்கும் போல ஒரு தட்டுறதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு. வேலை ஈஸியாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சி வண்டியை ஒரேடியோ பின்னாடி எடுத்தாச்சு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது வயலில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இந்த வண்டி பண்ணியிருக்கிற வேலையை பாருங்க. அது பாட்டுக்கு வேகமாக போகுது. இவரோட கையை விட்டு நழுவி இவரும் அதை பிடிக்கிறதுக்காக பின்னாடியே ஓடி போறாரு. ஆனால் வேலையை ரொம்ப வேகமாக முடிச்சு அந்த இடத்தையே சுற்றி வந்திருக்கு பாருங்க. அது அமைதியாகிறதுக்கே ஒரு வழி ஆயிடுச்சு. ரொம்ப உஷாராக தான் இருக்கணும் போல. எங்க இந்த வீடியோவில் இந்த தள்ளு வண்டியில் இந்த பொருளெல்லாம் மொத்தமாக கொட்டி அப்படியே பின்னாடி பாலம் வழியாக ரிவர்ஸில் எடுத்து போயிட்டு இருக்கிறாரு. முதல்ல வண்டி போகணும், அதை தள்ளிட்டு இவர் பின்னாடி போகணும். ஆனால் இங்கே ரொம்ப ஆப்போசிட்டாக அவர் போறாரு, வண்டியை இழுத்து கொண்டு போறாரு. அதனால பின்னாடி பார்த்துட்டு நடக்க முடியாம இந்த பாலத்துல வலிக்கு இந்த பொருள் எல்லாம் அவரு மேலே கொட்டி இருக்கு பாருங்க. ஒரு வேலைக்கு 2-3 வேலை பார்க்குற மாதிரி நிலைமை கொஞ்சம் மோசமாயிடுச்சு. சின்ன வேலையாக இருந்தாலும் அதையும் பிளான் பண்ணி தான் பண்ண வேண்டியிருக்கு, இல்லைன்னா இந்த மாதிரி ஆகிடுது. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது இந்த சிமெண்ட் எல்லாம் நேராக்குறதுக்காக கையில் ஒரு சின்ன மிஷின் வச்சிருக்கிறாரு. அது சுத்த பாருங்க. அது சுற்றுற வேகத்துக்கு அதை பிடிக்கிறதுக்கு பக்கத்தில் ஆட்கள் போகிறதுக்கே யோசிக்கிறாங்க. அந்த அளவுக்கு வேகமாக வந்துட்டு இருக்கு. இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் ஒரு டிராக்டரோட நிலைமையை தான் பார்க்குறோம். அப்படியே செங்குத்தா தூக்குறது பார்க்குறதுக்கே நம்ப முடியல பாருங்களேன். இத்தனைக்கு இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் டிரைவர் சீட்டை விட்டு நகரவே இல்லை. அவர் சீட்டில் அப்படியே தான் இருக்கிறாரு. இங்கே இந்த வீடியோவில் நிறைய கிளாஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க. எல்லாத்தையும் ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வச்சிருக்கிறாங்க. இதில் ஏதோ தடுமாறி தட்டுப்பட்டுடுச்சு. ஒன்று விழுந்தா சொல்லவே வேண்டாம், எல்லாமே அடுத்தடுத்து அடுக்கா இருக்கிறதுனால மொத்தமாக கீழே சரிஞ்சு விழவும் ஆரம்பிச்சிருக்கு. இது பிடிச்சு நிறுத்த முடியாது, தொட்டா இன்னும் மோசமாயிரும் அப்படின்னு இந்த லேடி அப்படியே அமைதியாயிட்டாங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது இந்த ட்ரக்கில் இருக்கிற தானியத்தெல்லாம் திறந்து விட்டுருக்கிறாரு. திறந்து விட்டது எல்லாம் வேகமாக வந்து அவரையே அந்த இடத்துல போட்டு மூடுறதுக்கு போயிடுச்சு பாருங்க. அவர் நகர்றதுக்குள்ள இவ்வளவு நடந்து முடிஞ்சிடுச்சு. இங்கே ஒருத்தர் பக்கத்துல பார்த்துட்டு இருந்ததுனால வேகமா ஓடி போய் அவரை இழுத்து கொண்டு வந்திருக்கிறாரு. ஆனாலும் இழுக்க முடியல. அதை மூடி வச்சதுக்கு அப்புறம் தான் ஆளை வெளியே கொண்டு வர முடிஞ்சிருக்கு பாருங்க. திறந்து விட்டுட்டு ஒரு நிமிஷம் அதுல நின்னாலும் அவ்வளவுதான், நம்மளும் உள்ளே மூடிடுவோம் போல. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது ஜேசிபி மாதிரி இருக்கிற இந்த வண்டியை ட்ரக் மேலே ஏற்றி ஏத்தத்துல கொண்டு போயிட்டு இருக்கும்போது அதுவே ஒரு ஏத்தமா இருக்கிறதுனால அப்படியே சரிஞ்சு இறக்கத்துல போக ஆரம்பிச்சிருக்கு. டிரைவர் இல்லாத காலி வண்டி தான், ஆனா அந்த இறக்கத்துக்கு வெறும் டயரே போகுதுன்னு வேகமா உருண்டு போகுது. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது இப்படி எல்லாம குறுக்க வருவீங்க அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு சம்பவம். நேர் ரோட்ல வேகமா போயிட்டு இருக்கும்போது ஆள் எப்படி குறுக்க வந்திருக்கிறாரு பாருங்க. நமக்குன்னே தேடி வருவாங்களோன்னு நினைக்கிற மாதிரி தான். இங்க இந்த வீடியோல வெள்ளம் பெருக்கெடுத்து வரும்போது இதுல கூட 2 பேர் படகு ஓட்டிட்டு வராங்க. நீச்சல் தெரியும் அப்படிங்கிறதுனால இந்த தைரியம் போல. ஆனாலும் வெள்ளம் பெருக்கெடுத்து வரும்போது அதில் சிக்கிக்கிட்டா அதுல இருந்து தப்புறதே பெரிய விஷயம்தான். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது இந்த வீட்டில் திடீர்னு நடுக்க வந்திருக்கு. அப்படியே இருக்கிற பொருட்கள் எல்லாம் குலுங்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. முதல் வேலையை வெளியே ஓடி போகிறது இந்த செல்ல பிராணி தான். இவருமே வெளியே போகும்போது வீட்டில் இருக்கிற டிவி சரியும் அது கீழே விழுந்துடக்கூடாதுன்னு பிடிக்கிறதுக்காக போகிறாரு. ஆனாலும் இதுக்கு மேலே உள்ளே இருக்க முடியாதுன்னு எல்லாரும் ரோட்டுக்கு போயிட்டாங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது வெள்ளம் வருது. இதை பார்க்குறதுக்காக இவ்வளோ பேர் காத்திருக்கிறாங்க. அணை போட்டு வச்சிருந்த தண்ணியை திடீர்னு திறந்து விட்டா அது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு இதை பார்க்கும்போதே தெரியுது பாருங்க. கண்ணில் பட்ட கட்டை மரக்கட்டை அப்படின்னு எல்லாத்தையும் சேர்த்தே இழுத்துட்டு வருது. போகிற திசையெல்லாம் பாதையை உண்டாக்கிரும் போல. இங்கே இந்த வீடியோவில் ரோட்டில் நடந்த சம்பவத்தை தான் பார்க்குறோம். இந்த 2 ட்ரக்குக்கு நடுவில் இந்த கார் தான் எப்படியோ சிக்கிக்கிச்சு. ஆனால் அதில் கூட ரொம்ப லாபகமாக ஒரு கரைக்கு வந்து சேர்ந்தது தான் நம்ப முடியாத விஷயமே. கார்காரர் கொஞ்சம் அவசரப்பட்டு வந்துட்டார் போல. ட்ரக்கு கிட்டேயும் இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது எலியை தேடி ஒருத்தர் பின்னாடியே ஓடி வந்திருக்கிறாரு. எலி கரெக்டாக அந்த நீளமான டேபிளுக்கு அடியில் போயிடுச்சு. எலின்னு சொன்னது தான் உண்டு. ஒவ்வொருத்தரும் டேபிள் மேலே ஏறி நிற்கவே ஆரம்பிச்சிட்டாங்க. இவரும் மும்முரமாக எலியை தேடிட்டு இருக்கிறாரு. எலி ஒரு இடத்துல இருந்தால் அதுவே பெரிய ஆச்சரியம். பார்க்குற இடம்லாம் ஓடிட்டு இருக்கு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் வீட்டில் ஒரு பூனையை வளர்த்துட்டா இப்படி பல சம்பவங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். ராத்திரி தூங்கிட்டு இருக்கும்போது 2 பூனைகள் சண்டை போட்டதுனால எப்படி ஜம்ப் பண்ணி போகுது பாருங்க. சில நேரங்களில் பக்கத்து வீட்டு பூனையையும் அலையா விருந்தாளியா வீட்டுக்குள்ளே கூட்டிட்டு வந்து இப்படி ஒரு சண்டையும் நடக்கும். இனிமே கதவை பூட்டிட்டு தான் தூங்கணும்னு நினச்சிருப்பாங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் ரொம்ப விசித்திரமான ஒரு சம்பவத்தை தான் பார்க்குறோம். வெட்டுப்பட்ட மரத்தோட இந்த இடத்துல இருந்து தண்ணி எந்த அளவுக்கு பாஞ்சு வருது பாருங்க. முதல்ல மெதுவாக வந்துட்டு இருந்தது, நேரம் ஆக ஆக அதிகமாயிடுச்சு. அதே மாதிரி தான் இந்த மரத்துலையும். இங்கே இந்த வீடியோவில் இயற்கையோட அதிசயத்தை தான் பார்க்குறோம். கடலில் 2 இடமும் அப்படி கோடு போட்ட மாதிரி தெரியுது பாருங்க. கலங்கின தண்ணி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் தெளிவான தண்ணி. தண்ணினாலே ஒன்னோட ஒன்று கலக்க தான் செய்யும். ஆனால் இந்த தண்ணி பாருங்க கோடு போட்ட மாதிரி அப்படியே நிற்கிது. பார்க்குற நமக்கு தான் திகைப்பாக இருக்குது. அதிசயங்களில் ஒன்று தான்.